என்ன இன்னைக்கு எப்படி இருக்க? புது பொண்ணு, நல்லா இருக்கியா? ஒரு போன் கூட பண்ண முடியல, அப்படிதானே? இன்னைக்குதான் மேடம் ஃப்ரீயா நீங்க? ஆமாடி, நல்லா இருக்கேன். நீயும் மாமாவும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் நீயும் ஒரு போன் பண்ணல? இல்ல என்ன மாதிரி சொல்ற? நீயும் ஒரு போன் கூட பண்ணல, என்னன்னு கூட கேட்கல. கல்யாணத்துக்கு கூட வரல, ரிசப்ஷனுக்கு வந்தவதானடி நீ? இல்லடி, நீ ரொம்ப பிஸி. கொடைக்கானல், ஊட்டி, சுவிட்சர்லாந்துன்னு பறந்துட்டு இருப்ப. நம்ம எதுக்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவானே, அதான் உனக்கு கால் பண்ணல. எப்படி இருக்காரு உன்னோட உட்பி? ஃபேமிலில எப்படி போயிட்டு இருக்குது? குடும்ப ஸ்திரீ ஆயாச்சு. ம் எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா நல்லா இருக்காங்கடி. குடும்ப இசைனா நாலு அப்படிலாம் கிடையாதுப்பா. உன்னை பொறுத்தவரை குடும்ப இசைனா இந்த கிச்சன் வேலை, சமைக்கிறது, துணி துவைக்கிறது, வீட பெருக்கிறது. அப்பா, நமக்கெல்லாம் அது பிடிக்கவே பிடிக்காது. அதான் இங்க வந்து ஒரு 10 டேஸ்லயே ஒரு நியூ ஜாப் ஆன்லைன்லயே ட்ரை பண்ணேன். ஒர்க் அவுட் ஆயிட்டு பண்ணிட்டு இருக்கேன்டி. நல்லா போயிட்டு இருக்கு. காலையில எந்திக்கணும், குளிக்கணும், சாப்பிடணும், கிளம்பிட்டே இருப்பேன். ஈவினிங் 6 o'clock வீட்டுக்கே போவேன். அவரும் ஓகேன்ட்டாரு. எங்க மாமியார்லாம் ஒன்றும் பெருசா ஓகே சொல்லல. ஜஸ்ட் அவங்களோட இன்ஃபார்ம் பண்ணல, அவ்வளவுதான். அவங்க ஓகே பண்ணணும்னு என்ன இருக்குது? நம்மளோட லைஃப் நம்ம கையில தானே. அப்படியா? என்னடி கல்யாணம் கழிஞ்சு 1 மாசம் தான் ஆகுது, அதுக்கடையில வேலைக்கு போயிட்டேன்னு? ஏன் வீட்டு வேலை ஏதாவது செய்ய வச்சிருவாங்கன்ட்டா வேலைக்கு போற? லூசு, வெளியெல்லாம் போய் வேலை பார்க்கல. என்னோட வீடு இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு டேர்னிங் போன ஒரு வீடு. அங்க ஒரு சின்னதா ஒரு கடை மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஆன்லைன் தான் ஃபுல்லா. யாரும் வேலைக்கும் தேவையில்லை பெருசா. எல்லாம் நான் ஆன்லைன்ல தானே, எல்லாம் நானே பேக்கிங் பண்ணி எல்லாம் பண்ணிப்பேன். எங்க மாமனார் வருவாரு, அப்பப்ப பேக் பண்ணி எடுத்து அவர் கொரியர் போட்டுருவாரு. சூப்பரா நான் பிசினஸ் போயிட்டு இருக்குடி. ஆன்லைன் பிசினஸ்னா ஆன்லைன் பிசினஸ் தான். நானும் என்னமோ ஏதோ நினைச்சேன். கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணேன், நல்ல ப்ராஃபிட் டி. இன்னும் கொஞ்ச நாள் போனா என்னோட ஜுவல்ஸ்லாம் இருக்கு பத்தியா, அதெல்லாம் வச்சு இன்னும் பிசினஸ் கொஞ்சம் மெயின்டைன்ஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா இப்ப நம்ம கல்யாணம் முடிஞ்சிருக்கு, உடனே கொண்டு ஜுவல்ஸ் பேங்க்ல வைக்க முடியுமா? ஒன் டைம் சொல்லுங்க, இப்படியே இருக்காத சரியா துளசி? என்னோட டேலண்ட் பர்சன் நீ. இப்படியே இருக்காத, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கணும் நம்ம லைஃப்ல. இப்ப நம்ம கல்யாணம் ஆயிட்டு இன்னும் 1 வருஷம் கழிச்சு நமக்கு பிள்ளை பிறக்கும், பிள்ளைங்களுக்கு பார்க்கணும், அப்படியே நிறைய இருக்கு. இப்படியே இருந்து சமையல் பண்ணோம், சாப்பிட்டோம், தூங்கணும், எந்திரிச்சோம், இப்படி இல்லாம நமக்குன்ட்டு ஒரு தொழிலை நம்ம கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். அதை டைம் வேஸ்ட் பண்ணாம பண்ணு. உனக்குலாம் உங்க மாமியாரு, உன் ஹஸ்பண்ட் எல்லாருமே சப்போர்ட் தானடி. ஏதாவது பண்ணு. ஏன்னா நம்ம ஊர்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் பெருசா இல்ல. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ட்ரை பண்ணடி. அப்படியே நீ நல்ல ப்ராஃபிட்டா இருக்குதா? நானும் ஏதாவது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். சரி, அம்மா தான் என் வீட்டுல வயிறாக. கல்யாணம் ஆகி 2-2.5 மாசம் தான் ஆகுது. அதுக்கடையில என்ன தொழில் பண்ண நிக்கிற? பெசாட்டு இடி, வீட்டுல இருந்து சாப்பிட முடியலையோ அப்படி இப்படின்ட்டு வயிறாக. அதாண்டி பெசாட்டு இருக்கேன். ஒரு குழந்தை குட்டின்னு ஆனதுக்கு அப்புறம் எதுவும் பாத்துக்கலான்ட்டு இருக்கிறேன். என்னடி எந்த காலத்துல நீ இருக்கிற? அவங்க எல்லாம் படிக்காதவங்க, அவங்களுக்கு தெரியாது. அம்மா அப்பா பொறுத்தவரை அவங்க என்ன படிச்சிருப்பாங்க? அந்த காலத்திலேயே இருந்து பழைய ரேடியோவே சுத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளோட இது புரியாது. இனி உள்ள காலம் அப்படி இல்ல. பணம் கண்டிப்பா நம்ம கையில இருக்கணும். புருஷனை நம்பியில நம்ம எப்பவுமே இருக்கக்கூடாது. நம்ம கையில 5 பைசா இருக்கணும். வெளியே இறங்கி போனாலும் சட்டனா நம்ம கையில 100-200 இருந்தாலும் நம்ம வெளியே இறங்கி போக முடியும். அவங்க கையே பார்த்து எப்ப வருவாரு கேட்டுட்டு போலான்னு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம அம்மா ஜென்ரேஷனோட முடிஞ்சு. நம்ம போல்டா டேலண்டா நம்மளோட ஒர்க்கை பார்க்கணும். பேசுறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. நானும் இப்போ அம்மா வீட்டுக்கு போகணுன்னே வாரேன் இருக்காரு. சரி, என் வீட்டுக்காரட்ட நான் கண்டிப்பா பேசி பாக்குறேன். நீ இப்படி பேசும்போது எனக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கு. என்னவோ என்ன சொல்ல, ஏதோ நம்மளுக்கு யாரோ சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. சரிடி, நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன்னு. அப்புறம் வீட்டுக்காரெல்லாம் எப்படி இருக்காரு? வெளியே எங்கேயும் போகலையா? கொடைக்கானல் அங்க இங்கெல்லாம் சொன்னேன்ல முன்னாடி, கொடைக்கானல் போவேன், ஊட்டி போவேன், அப்படிலாம் ஹனிமூன் ட்ரிப் எங்கேயும் போகலையா? துளசி, துளசி. என்ன மாமா, வந்துட்டீங்களா? கிளம்பிட்டேன். அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன்ல, நீங்களும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க, கிளம்புங்க. போகலாம் போகலாம். இது என்ன ரோட்ல இருந்து போன் பேசுற பழக்கம்? வீட்டுக்குள்ள போய் இருந்து பேசு. இல்ல மாமா, இந்தா மீனா வீட்டுக்கு வந்தேன். அத்தை பூ கெட்ட குடுத்துருக்கேன்னு சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். வர வழியில நிகி போன் பண்ணா, அதான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். சரி சரி, வீட்டுக்குள்ள போய் பேசு. இது கிராமம், வெளியில இருந்து பேசினா நல்லா இருக்காது. என்னாச்சு இவருக்கு? ஒரு மாதிரியா பேசிட்டு போறாரு. என்னடி உன் ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டோ? ரோட்ல எல்லாம் வச்சு போன் பேசினா என்ன? போன் எங்க வச்சு அடிச்சா நான் பேசிதானே ஆகணும். ரோட்ல வச்சு பேசாதுன்னு சொல்லிட்டு போறாரு. சேச்சே, அவரா ஸ்ட்ரிக்டா? நான் தாண்டி ஸ்ட்ரிக்டா இருப்பேன். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி சாப்பிடணும், நான் தான் சொல்லுவேன். அவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. என்னோட மைண்டுக்கு நீ எப்படி இருக்கு அப்படியே இருந்துக்கோன்னு சொல்லுவாரு. அவருக்கு என்னன்னா, இந்த மாட்டு தொழுதுகிட்டு நிக்கம்ல, சாணமா கிடக்குது, புது பட்டு வர கட்டிக்கலாம்,
கரையேறக்கூடாதுல்ல, அதான் வீட்டுக்குள்ள போய் பேசுன்னு சொல்லிட்டு போறாரு. சரி, வீட்டுக்கு போனா அம்மாவெல்லாம் கேட்டேன்னு சொல்லு, சரியா? சென்னை வந்தா கண்டிப்பா வா. உனக்கு ஏதாவது வேணுமா சொல்லு, நான் வாங்கி அனுப்புறேன். இங்க நிறைய திங்ஸ் எல்லாம் ரேட் கம்மியா தான் இருக்குது. உனக்கு ஏதாவது வேணா சொல்லு, நான் அனுப்புறேன், சரியா? ஆ, சரிடி. வீட்ல இருந்தே ஆன்லைன் பிசினஸ் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லுன்னு. இந்த இப்ப எல்லாரும் பட்டெல்லாம் சேல்ஸ் பண்றாங்க, பட்டு சரி அப்படிலாம். அதெல்லாம் நம்மளால முடியாது. சின்ன சின்ன லெவல்ல ஏதாவது. ஏன்னா இந்த கிராமம், நம்ம கொரியர்லாம் கொண்டு அனுப்புறதா இருந்தா டவுன் ஏரியாவுக்கு போகணும். அதான் யோசிக்கிறேன். ஆன்லைன் பிசினஸ்ல நம்ம ஊருக்கு செட்டே ஆகாதடி. கிராமத்துல யார் வாங்குவாங்க சொல்லு? நான் சொல்ற மாதிரி கேளு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓபன் பண்ணு, இல்லையா நல்ல ஒரு காஃபி ஷாப் ஓபன் பண்ணு. சூப்பரா போகும். நம்ம ஊர்ல வெயிலுக்கும் மழைக்கும் டீ காஃபி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நல்ல பிக்கப் ஆகும்டி. பிராண்டடா போடணும் டீ ஷாப்னா. நம்ம ஊர் கடை மாதிரி இந்த என்னது இந்த கூரையெல்லாம் தொங்கிட்டு வாழை குளத்தை தொங்கிட்டு அந்த மாதிரி இல்ல. நல்ல சூப்பரா இங்கெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? டீ கடைனே சொல்ல முடியாது, அவ்வளவு சூப்பரா இருக்கு. நானே இங்க வந்து எவ்வளவோ ஆச்சரியமா பாத்திருக்கேன். டீ கடைலாம் பிரம்மாண்டமா இருக்குடி. ஒரு காஃபில எவ்வளவு தெரியுமா? 500 ரூபாய் பாத்துக்க. போன வாரம் நானே ஹஸ்பண்டும் மால் போயிருந்தோம். ஒரு காஃபி சூடா சொன்னேன், பார்த்தா 300 ரூபாய் பில்லடி ஒரு காஃபிக்கு. ஆத்தாடியோ, 300 ரூபாய் கொடுத்து காஃபி வாங்குறதுக்கு வீட்டுல ஒரு லிட்டர் பாலை வாங்கி குடும்பமே குடிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு நினைச்சோம். அதனால நான் சொல்ற மாதிரி கேளு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணு, ஓகேவா? சரிடி, நான் அப்புறமா கூப்பிடுறேன், வைக்கிட்டேன். பொண்ணு ஏன் இப்படி சொன்னா? ஒருவேளை அண்ணன் சொன்ன மாதிரி வீட்டுல அதுக்கு ரெண்டும் எதுவும் சொல்லியிருக்குமா? அதனால இப்படி பேசியிருப்பாளா? இல்லையே, ஊர் பெரியவங்க கிட்ட எல்லாம் அப்படி பேசினா நாளைக்கு பிரச்சனை எல்லாம் வரும். என்னன்ட்டு பேசினான்னு தெரியல. ஐயோ, மனசே சரியில்லையே. என்ன பத்தா? சொல்லு, சாப்பிட்டியா? சாப்பிட்டையா? நேத்தே வெத்தனை தீந்துருச்சு. சொல்லணும்னு நினைச்சேன், காலையே வெள்ளனத்தோடி கிளம்பிட்டியா? அதான் சொல்ல முடியல. எப்பராட்டி போவேல வெத்தனையும் சுண்ணாம்பு இருந்தா இருக்கட்டும் வாங்கிட்டு வருவியா? ஐயா முகம்லாம் வாடி கிடக்குது. ஐயோ, அப்பதான் அதோ பாரு, கோழி நாய் கவிட்டு போகுது. அப்பதாங்க பாரு. எங்க நாய் பிடிச்சிட்டு போகுன்னு சொன்னா நம்ம கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையே. அங்கிட்டு போய் பாரு அப்பதா. சரவணா, வீட்டுல எதையும் சொல்லிக்காத என்ன. 2 நாள் பொறு, பாத்துக்கலாம் என்ன. வருத்தப்படாத, எல்லாம் மாறும், சரியா? அவ சொல்லியிருக்கானா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதான் அப்படி தப்புல பேசியிருக்கோம். பொறுத்து பாப்போம், 2 நாள் பொறுத்து பாப்போம் என்னதான் நடக்குன்ட்டு. அப்படி இல்லனே, அவ வாண்ட வேண்டான்ட்டு சொல்லிட்டு ஊர் பெரியவள்கிட்ட அவங்களதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்ல. நாளைக்கு வீண் பிரச்சனை பாரு. ஊர் பெரியவ சும்மையா இருப்பாங்க. இன்னைக்கே பாரு என்னெல்லாம் பேசிட்டு போறாங்க. என்னமோ நம்ம அவளை பார்த்து பொறாமப்படுகோமா என்னெல்லாம் சொல்லிட்டு போறாங்க. என்ன செய்ய, அவர் அப்படி பேசியிருப்பாரு, ஏதாவது ஏத்தி விட்டு பேசியிருப்பாரு. அதான் அவங்க வந்து பேசிட்டு போறாங்க. வந்தவங்களும் 3 பாவம் தான், உள்ளாத்தவன்னு சொல்ல முடியாது. நமக்கு தெரியாத அவங்கள பத்தி இந்த ஆளு நல்லா ஏத்தி விட்டுருப்பாரு. அதான் அவங்க அப்படி வந்து பேசிட்டு போறாங்க. சரி, ஒண்ணும் நினைக்காத, வருத்தப்படாத. சரிண்ணே, சரி. நானும் ஒன்னும் வருத்தப்படல. வருத்தப்பட என்ன இருக்கு, எல்லாம் நம்ம பழகி போச்சுலானே, வருத்தம்லாம் புதுசா. சரிண்ணே, நீ போய் காப்பியை குடி போ. சரவணா சொன்ன மாதிரி அந்த பிள்ளை நம்மள்ட்ட சரவணாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு பெரியவர்கிட்ட பிடிக்கும்னு சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. நாளைக்கே அந்த பிள்ளை வந்து நம்ம குலதெய்வம் கோயில வச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் பிரச்சனை தான். இப்படியும் பிரச்சனை பெருசா வெடிக்கதான் போகுது. என்ன செய்யன்னு ஒன்றும் புரியல. ஒண்ணு ஏன் இப்படி பேசணும்? பெருசாட்டு அந்த பிள்ளை போன போட்டு கேட்டுவோமா என்ன எதுன்ட்டு விவரத்தை. மண்டைக்கு பைத்தியம் பிடிக்குது. இவர் என்ன வந்ததுல ஒரு மாதிரியே இருக்காரு, ஏதோ மூட் அப்செட்ல இருக்காரு போல இருக்குதே, என்னன்ட்டு தெரியல. சரி, நம்ம இந்த விஷயத்த சொல்லுவோம். கண்டிப்பா சந்தோஷப்படலாம் போறாரு. மாமா, என்ன ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன், கிளம்பவும் இல்ல. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க மாமா? மாமா, நீங்க என்ன மூட் அப்செட்டா இருந்தாலும் இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், கேட்டு சந்தோஷப்பட போறீங்க. இந்த நம்ம ஊர்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தொடங்கினா எப்படி இருக்கும்? என்னோட நகை தான் இருக்குல்ல, அதை வச்சு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பெருசா தொடங்கலாம் மாமா. நானே அதை பாத்துக்கிறேன். நானும் பூமாரியும் பாத்துக்கிறோமே. பூமாரி காலேஜ் போயிட்டு வந்து பாத்துக்கிடுவா, நான் காலையில இருந்து சாயந்தரம் வரை நான் பாத்துக்கிறேன். அத்தையும் அப்பப்ப பாத்துக்கிட்டும், நீங்க ஒரு பிசினஸ் பாத்துக்கோங்க. அப்படி நம்ம அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கணும். நம்ம ஊர்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே இல்ல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. யாராவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறதுக்குள்ள நம்ம போட்டுடலாம். நல்ல பெருசா, நல்ல மால் மாதிரி, அப்படி கண்ணுக்கு பிரைட்டா சூப்பரா ஒண்ணு போடலாம் மாமா. என்னோட ஜுவல்ஸ் தான் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா டெவலப் பண்ணிடலாம். என்ன மாமா நான் சொல்றது?
என்ன மாமா இப்படி பேசாட்டே இருக்கியே? எம்பிட்டு பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன். சொல்லுங்க மாமா, குழந்தை கேளுங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம். நான் ஃபுல் சப்போர்ட்டிவா நான் இருக்கிறேன். கணக்கு வழக்கு எல்லாமே நான் பாத்துப்பேன். உனக்கு மண்டைக்கு எதுவும் பைத்தியம் எதுவும் பிடிச்சிருக்கா? நல்லா தானே இருந்த, ஏன் லொடன்னு பேசிக்கிட்டே இருக்க? கொஞ்சம் வாய் மூடவே மாட்டியா? மண்டைக்கு ஏதாவது பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா என்ன? அந்த நினைச்சு அவன் நிக்கி ஊர்ல இருந்து போன் பண்ணாலே எதை இலக்கி தான் விடுவான்ட்டு அதே மாதிரி எதை இலக்கி விட்டுட்டோ? இம்முட்டு நாள் இந்த குடும்பம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, நல்லா தானே நடத்திட்டு இருக்கோம். இன்னும் எடுத்தோடனே மேல போனா முடியுமா? இப்பதான் வீடு கட்டிருக்கு, கொடைக்கானல் போயிருக்கு, அங்கிட்டு போயிருக்கு, இங்கிட்டு போயிருக்கு. உடனே அடுத்தடுத்து இது வச்சு போகணும்னா என்ன? இங்க மேஜிக் ஷோ நடக்குது. இந்த வீட்டுல 2 ஆம்பளைங்க இருக்கும், எப்படி குடும்பத்தை கொண்டு போகணும், மேல எடுக்கணும் எல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்க ஒரு வேலையும் பார்த்து நீங்க எல்லாம் கிளிக்க வேண்டாம். வீட்டு வேலையை பார்த்துட்டு ஒழுங்கா இருந்தாலே போதும். எங்க அம்மா எப்படி இருக்காங்க? வீட்டுல பிள்ளைகளை பாத்துக்கிட்டு வீட்டை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அத மாதிரி நீ இருந்தா போதும். வேலைக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன், அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் என்ன உன்னை வேலைக்கு விட்டுட்டு வீட்டுல இருந்து சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கியோ? என்ன மாமா, என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? பொம்பளைங்கன்னா என்ன வீட்டு வேலை மட்டும் பார்த்துட்டு தான் இருக்கணும்னா இருக்குது. நானும் படிச்சிருக்கேன். என்னவோ நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், நம்ம மட்டும் வீடு வாங்கணும்னு நினைக்கிற மாதிரி பேசுறீங்க. நம்ம எல்லாரும் தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பூ மாதிரி இருக்கா, நல்லபடியா நம்ம அவளை கட்டி கொடுக்கலாம். இன்னும் அடுத்தடுத்து ஒரு தொழிலை பார்த்தா நல்லா டெவலப் ஆயிடுவோம்ல. அவளையும் நிறைய நகை போட்டு நல்ல இடத்துக்கு கட்டி கொடுக்கலாம்ல. அதுக்கு தானே சொல்லுதேன். ஏன் உங்களுக்கு புரிய மாட்டுது? என்னவோ பொம்பளை ஆம்பளைன்னு பேசிட்டு இருக்கீங்க, புதுசா இருக்குது பேச்செல்லாம். சே, நான் உங்களை இப்படி எல்லாம் நினைச்சே பாக்கல. அன்னைக்கு இப்படிதான் கோழி பண்ணை ஏதோ ஆரம்பிக்கலான்னு குழந்தை சொன்னாரு. அப்ப நான் சப்போர்ட்டிவா இருக்கேன்னு சொன்னதுக்கு சடான்ட்டு பேச்ச மாத்திட்டீங்க வெடுக்குன்ட்டு. அப்பவே நினைச்சேன் ஏன் இவர் இப்படி பேசுறாரு அப்படின்ட்டு. சரி ஏதோ டென்ஷன்ல இருப்பாருன்னு பார்த்தா இப்பெல்லாம் புரியுது உங்க உண்மையான சுய ரூபம். பாரு துளசி, நானே கடுப்புல இருக்கேன். எதையாவது சொல்லி என்ன வாங்கி கட்டிக்கிறாத, மறுவாதிக்கு இங்கிருந்து போயிரு. போறேன் மாமா, போறேன். எங்க வீட்டுக்கே நான் போறேன். இம்புட்டு நாளா உங்க சுய ரூபமே எனக்கு தெரியாம இருந்துச்சு. இப்பதானே தெரியுது. கல்யாணம் ஆகி முழுசா 3 மாசம் கூட ஆகல. இப்பதானே உங்க முழு சுயரூபத்தை நான் பாக்குறேன். என்னமோ பொம்பளை ஆம்பளைன்ட்டு பேசுறீங்க. போமா தாயே, எங்க போனா போ, உயிர் எடுக்காம போய் தோட. என்ன துளசி, என்ன ஒரே சத்தமா இருந்துச்சு? என்ன துளசி, பையெல்லாம் எடுத்துட்டு எங்க போற? அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். மாறி எங்க? ஏன் என்ன எதுக்கு சத்தம் போடுதான்? பாருங்க, உங்க பையன் ரொம்ப ஓவரா பேசுறாரு. இம்புட்டு அவர் என்ன பேசுறாரு நடிப்பு, வெறும் நடிப்பு தான். இன்னைக்குதான் தெரியுது அவர் சுய ரூபமே. நான் எங்க வீட்டுக்கு போறேன், போங்க. உங்கள்கிட்ட சொல்லாம போக கூடாதுல்ல, அதான் நீங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறேன். போயிட்டு வரேன். அவரை பாத்துக்கிடுங்க. ஏ துளசி, சும்மா இருமா. ஏதாவது கோவத்துல இருந்திருப்பான், எதுவும் பேசியிருப்பான். மாறி எப்படிப்பட்டவன் இல்ல, ஏதோ கோவத்துல பேசியிருப்பான். நீங்க இருடாயி கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள போ. இல்ல பாட்டிமா, நான் போறேன். நான் வீட்டுக்கு போறேன். அவரா வந்து கூப்பிட வர நான் வரவே மாட்டேன். பாருங்க, ஒண்ணு இல்லாதருக்கு என்னவோ மாதிரி நிக்கிறாரு. எங்க வீட்டுல எல்லாம் எங்க அப்பா இம்புட்டு நாள் ஆச்சு. என் விருப்பத்துக்கு தான் என் வீட்டுல எல்லாமே செய்வாங்க. எதுவுமே இப்படி எல்லாம் என்ன பேசுனது கூட கிடையாது. நீ வா போன்ட்டு கூட என்னை பேசினா கிடையாது. இவரு என்னெல்லாம் பேசுறாரு, நீ எல்லாம் பொம்பளையாங்கிற மாதிரி பேசுறாரு. இன்னும் போதும் இவர் கூட இருந்ததெல்லாம். நான் எங்க வீட்டுக்கு போறேன். அவராட்ட எப்ப வந்து கூப்பிடுவாரோ அப்பதான் நான் வருவேன். அது வரைக்கும் நான் வரவே மாட்டேன். 1 மாசம் ஆனாலும் சரி, 1 வருஷம் ஆனாலும் சரி. பூமாரிட்ட சொல்லிருங்க, நான் போயிட்டு வரேன். துளசி, துளசி நெல்லுமா, துளசி போதமா, துளசி பாருங்க. சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டுக்கா. மாமியாருக்கு போற மதிப்புன்னு இல்ல. அவங்க சண்டை போட்டாங்க போவான்னு நினைத்த சொல்லுதேன். இப்படி போலாமா சொல்லுங்க. நீ மாரியை கூப்பிட்டு என்ன இருந்து கேளு முதல்ல. அவ சின்ன சண்டைக்கு போறவா கிடையாது. இவன் என்ன சொல்லணும்னு தெரியல, இவக்குள்ள என்னமோ நமக்கு தெரியல. நீ என்னன்ட்டு கேளு மாரியை கூப்பிட்டு முதல்ல.